எங்களை எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதான் அந்த தற்குறிங்க தான் ஒன்று கேட்குறேன். அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? எங்ககிட்டயே கிளாஸுக்கு வரீங்களா? இந்தியாவிலே எப்படி ஒரு ஹைப் ஃபிலிம் வந்திருக்குமான்னு தெரியல. லியோன்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஃபிலிம் அப்பவே 620 crores. இப்போ நினைச்சு பாருங்க அது வந்துச்சுன்னா. இருக்கு ஜனவரி 9 நாங்கள் காமிக்கிறோம். நாங்கள் யாரும் ரெண்டு பேரும் காம்போ பார்த்தா சூப்பர்ல அடிச்சுக்கிறத விட ஓல்டு மூவி மாதிரியே தெரியல, புது படம் மாதிரி தான் இருக்கு. கமலா தியேட்டர்ஸ்க்கு வந்து நீ எந்த படம் போனாலும் வைப் பண்ணலாம். அதுவும் தளபதி படம்லாம் செம்ம வைபா இருந்துச்சு. குறின்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்க தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம், பிரச்சனையே கிடையாது. மாஸ் மாஸ் மேஷப் மேஷப் தளபதி பண்ணாலே என்ஜாய் தானேங்க. படம் ஆல்ரெடி பார்த்து தானே மேஷப் தான் வந்தது. ஆக்சுவலா சொல்லவா வேணும் தளபதியை பத்தி? வெறித்தனா வைப்னா, டபுள் ஹீரோ டபுள் வைப்னா, நடிப்பெண் நாயகள் பிரிச்சு விட்டாப்புல, பாட்டெல்லாம் போட்டு வைப்லாம் ஆடி ஒர்க் ஆச்சுண்ணா. சில காமெடி ஒர்க் ஆச்சு, சில காமெடி கொஞ்சம் ஒர்க் ஆச்சு, எல்லாம் ஒர்க் ஆச்சு. ஆனால் சில காமெடி மட்டும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளோதான். வெறித்தனமாக வைப் பண்ணும். ஆடாத சாங்கே இல்லை, அவ்வளோதான். பேப்பராக இருக்கு ஃபுல்லாக. ஓல்டு மூவி மாதிரியே தெரியல, புது படம் மாதிரி தான் இருக்கு. எத்தனை வாட்டி டிவில பார்த்தாலும் சரி, யூடியூப்ல, சன் டிவில, விஜய் டிவில எத்தனை வாட்டி போட்டாலும் சரி, தியேட்டர்ல பாக்குற ஃபீலே தனி ஃபீல் தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து காமெடி தான். வடிவேல் சாரோட காமெடி, அதுக்கு தளபதி தர கவுண்டர், அதுலயும் ஒரு சிரிப்பா இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ கியூட்டா இருக்கும். ஸோ ஓவராலா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேற. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த ரீ ரிலீஸ் படத்துக்குலாம் எதுக்கு போய் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் ஃபர்ஸ்ட் டேவே வரணும்னு நினைக்கிறேன், 2 வாட்டி வந்து பார்க்குறேன், டிவில போட்டா வரப்போகுது. எங்க டிவில வரும், பட் இங்க வந்துட்டு பார்க்குற ஃபேன் நாங்க அனில்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வைபே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கா ட்ரீட் ஃபார் தளபதி ஃபேன் சொல்லலாம். எனக்கு பிரச்சனை இல்லை, தற்கொலைன்னு சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டோம், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்க தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம், பிரச்சனையே கிடையாது. we are proud to be தளபதி ஃபேன்ஸ், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு காமெடி ஃபிலிம். ஆனால் நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இது நல்லா எப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபயர் வருமோ, அந்த தளபதி ப்ளஸ் சூர்யா வந்து இதே மாதிரி இந்த படம் இதுக்கப்புறம் வருமானு தெரில. ஃபர்ஸ்ட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ஒன்லி சென்டிமெண்ட் தான். பட் ஸ்டில் ஆனால் அது எப்படி சொல்கிறது, லாஸ்ட் வரைக்கும் அந்த எண்டிங் நல்லா இருந்துச்சு ஃபேன்ஸுக்கெல்லாம். பட் இப்போ உள்ளே போகும்போது அந்த ஒரு செகண்ட் கூட ஒரு செகண்ட் நினச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். தளபதி இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாருன்னு சொன்னான். ஹோப் எப்படியாவது லியோ 2 பண்ணோம் இப்போ நம்ம. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவர் வர ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு காமெடி ஃபிலிம் தான். 4-5 சாங்ஸ்லாம் கம்மி. பட் ஸ்டில் அந்த ஃபேன்ஸ்லாம் தளபதி ஒரு ஃபயர் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனாக, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங்னா அந்த ஹார்ட்லாம் அப்படி ஒரு ஃபயர் தான். ஒரு அடிக்கிற சீனாக இருக்கட்டும், அது சம்திங் வடிவேல் கெமிஸ்ட்ரியும் சரி, சூர்யா, அது வார்த்தைகளே இல்லை. இன்னும் ஜனவரி 9. ஆக்சுவலாக இது எப்படி நான் சொல்லணும்னா, இப்போ மீடியா வந்து யாருக்காவது நல்ல ஒரு வளர்த்து விடுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 10% கொஞ்சம் தான். ஏன்னா ஒரு 10 years பேக்லாம் படம் 100 நாளா 25 நாளா இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ 1000 கோடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து யார் ஃபேன்ஸுக்கும் இல்லை, 2 ஃபேன்ஸ், அவங்கள லாஸ்ட் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் 1000 கோடி இது பண்ணிட்டு இருக்கேன். இட்லி கடன் ஒரு படம் வந்துச்சு, அது எவ்வளோ பெரிய நல்ல படம். டேரக்டர் தனுஷ் சாருக்குலாம் ஒரு பாராட்டணும். அந்த மாதிரி படத்தெல்லாம் பாராட்ட மாட்டானுங்க. மொக்க படத்தெல்லாம் இது பண்ணிட்டு தெலுங்குல அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல அப்படின்லான்னு. இப்போ ஒரு சிம்பிள் இது ஏதாவது ஒரு ஸ்டோரி காப்பி அடிச்சா அட்லியே சொல்லுவாங்க, அட்லி காப்பி அடிக்கிறீங்க. எல்லா படமே இப்போ டியூடா என்னதான் இருந்தாலும் அந்த சீன்ஸ்லாம் காப்பி அடிக்க தான் செய்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 years 2 years முன்னாடி ஒரு இந்தியாவிலே அப்படி ஒரு ஹைப் ஃபிலிம் வந்திருக்குமான்னு தெரியல. லியோன்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஃபிலிம் அப்பவே 620 crores. இப்போ நினைச்சு பாருங்க அது வந்துச்சுன்னா 1000 கோடி நீங்கள் வச்சு தளபதி விடுறீங்க. ஆனாலும் ஸ்டில் இந்த நீங்கள் சொல்றீங்கல்ல இந்த சண்டை பிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே இந்த ஃபேன் பேஜ் தான். சூர்யா சாரோட கிரேஸ் வந்து சத்தியமா அது அந்த டைம்ல 2005 to 2010 நினைக்கிறேன். கஜினி, வாரணம் ஆயிரம், அயன், சிங்கம் எப்பா பேக் டு பிளாக் பஸ்டர்னு தாண்டி அது ஒரு எப்படி சொல்ற ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூர்யா சாருக்கு ஒரு டவுன்ஃபால்னு நான் தளபதி நான் வந்து ரொம்ப ஒரு வெறித்தனமான சின்ன வயசுல நான் வந்து ஃபர்ஸ்ட் வேட்டைக்காரன் படம் வந்தோன்னே எங்கள் வீட்டில் சொல்கிறேன் எனக்கும் தளபதி மாதிரி ஆட்டோக்காரனா ஆகணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட தளபதி ஃபேன் தான் நான். ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போ அடிச்சு நீங்கள் கேட்டது கரெக்டு தான். சும்மா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க, அஜித் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஆனால் இந்த மாதிரி இப்போ அடிக்கடி நிறைய ரீரிலீஸ் பண்ணால் தான் அந்த ஃபேன்ஸ்லாம் வெயிட் ஆகும். அட் சேம் டைம் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க இவன் வந்து ஃபேக் இது போட்டு இப்படிலாம் வரா அப்படிலாம். சிம்பிளா இப்போ எங்களை எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அதான் அந்த தற்குறிங்க தான் ஒன்று கேட்குறேன். அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? அந்த தற்குறிக்கு இல்லை, அது எப்படின்னு புரியல. இண்டஸ்ட்ரியில ஒரு 275 இன்னொரு டாப் ஸ்டாருக்கு இப்போ 70 crores கொடுக்குறது இது பண்றாங்க. 275 crores எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இருக்கும்போது தற்குறி ஃபேன்ஸ் தான் என்னன்னு புரியல. ஏன் தற்குறினா இப்போ வேற யாராவது ஃபேன்ஸ் அதிக ஃபேன்ஸ் எடுத்துருக்காங்க, ஏங்க நாங்க தற்குறியா? ஆனால் 2026 நீங்கள் தளபதி விட்டீங்கன்னா கண்டிப்பாக அது எங்கே தோல்வி இல்லை. எனக்கும் அரசியல்லாம் பெருசாக தெரியாது. பட் இப்போ தான் தெரியுது இவங்க என்னென்னமோ பண்ணிட்டு வராங்க அப்படின்லான்னு. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து நீங்கள் கேட்டிங்க அது கரெக்டு தான். அந்த ஃபேன்ஸ்னால நாங்கள் அஜித் சாருக்குலாம் நாங்கள் ஹேட்டர்ஸ் இல்லை, பட் இந்த ஃபேன்ஸ் தான். நீங்கள் இப்போ ஒரு சிம்பு ஃபேன் கரெக்டாக சொல்லி தான் நான் அதே மாதிரி சொல்கிறேன். நான் யாருமே எகெயின்ஸ்ட் இல்லை, 2 ஃபேன்ஸை தவிர. ஃபர்ஸ்ட் அந்த ஃபேன்ஸை யார் சொல்லனா ஒருத்தர் வைத்தறிச்சல் எதுக்குமே கமெண்ட் போட மாட்டார். ஆனால் இப்போ இது கரூர் இதான் இது பண்ணி
அவரை வேற நீங்க வேற கொண்டாடுறீங்க. இப்ப ரீசெண்டா பாத்திருப்பீங்க, அது பேர் என்ன, கூலி ஆடியோ லான்ச்ல அவர் எல்லா படத்தையும் பேசியிருப்பாரு. ஆனா லியோ மாஸ்டர்ல பேசியிருக்க மாட்டார். இந்த வன்மத்தோட உச்சம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போன்னு இல்ல, அது என்ன வைத்திருச்செல்லாம் அந்த டைம்ல 90s ஒரு மீடியாவும் இல்ல. நேத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 50 கோடி எல்லாம் அடிக்கிறான் அப்படின்லான்னு இந்த வைத்தறிச்சல். அதே மாதிரி இப்ப புதுசா ஒரு சிம்பு ஃபேன் கரெக்டா சொன்னாரு, வெங்கட் பிரபு அடுத்து இவர் கூட படம் பண்ண போறாரு, உடனே இந்த துப்பாக்கி பிடிங்கன்னு. அது சிம்புக்கு கொடுக்க வேண்டியது தெரியாம கொடுத்துட்டாரு. இதுல வேற ஆடியோ லான்ச், நான் தளபதி பிளேஸ் யாராலுமே பிடிக்குமா, அப்படி எதுக்கு எங்க கூட படம் ரிலீஸ் பண்ண, தளபதி பிளேஸ் தெரியுது இல்ல. நான் இப்போ வந்து இவங்க எல்லாம் ஹேட்டர்ஸ் இல்ல, தளபதி யாரெல்லாம் எதிர்க்காங்களோ தேவையில்லாம பேசுறாங்களோ இந்த ரெண்டு ஃபேன்ஸ் தான் ஹேட்டர்ஸ். ஆனா 2023 அடிச்சு தும்சம் பண்ணது தெரியும். எங்க கிட்டே கிளாஸுக்கு வரீங்களா, அடிச்சு இருக்கு ஜனவரி 9 நாங்க காமிக்கிறோம் நாங்க யாரு. இப்போ அதை இப்போ 2-3 வாட்டி நிறைய சாங்ஸ் போட்டாங்க, விஜய் சூர்யா ரீமிக்ஸ்லாம் போட்டாங்க இந்த டைலாக்லாம் வச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய டான்ஸ்லாம் ஆடி ஆக்சுவலி காம்போ நல்லா தான் இருக்குது, அடிச்சுக்கிறத விட காம்போ நல்லா தான் இருக்குது. ஸோ 2 பேரும் காம்போ பார்த்தா சூப்பரில் அடிச்சுக்கிறத விட. அது மாதிரி எந்த விஜய் படம் வந்துட்டு அப்போல்லாம் பார்த்தது இல்லை, இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த படம்லாம். இப்போ சான்ஸ் கிடைக்கும்போது நல்லா இருக்கு அவ்வளோ. அது இந்த காமெடி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க போட்ட அந்த வைப், அந்த படத்தை தவிர அவங்க போட்ட அந்த சாங்ஸ், அந்த வைப் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்கும். அந்த படம் நல்லா இல்லாமல் இருக்குமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் பார்க்கல. அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பயே புக் பண்ணிட்டு அம்மா அக்கா கூட வந்துச்சு. நல்லா தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்கு. பார்த்தா நல்லா இருக்குது, சமாசா இருக்கு. கமலா தியேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த படம் போனாலும் வைப் பண்ணலாம். அதுவும் தளபதி படம்லாம் செம்ம வைப்பாக இருந்துச்சு. திரும்பி ரிப்பீட்டில் வந்து பாட்டு போட்டு போட்டு ஆடணும். அப்புறம் தளபதியோட மேஷப் போட்டாங்க, சூர்யாவோட மேஷப் போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சுண்ணா. உள்ளே வந்து அப்படியே எல்லாரும் மிங்கிள் ஆயிட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இந்த படத்தை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், தியேட்டர்லேயே இல்லை, நார்மலாக இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு வந்து விஜயோட ஆக்டிங், இப்போ இருக்கிற ஆக்டிங்க்கும் அப்போ இருக்கிற ஆக்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் புதுசாக இருந்துச்சு. வடிவேல் காமெடி தான் நான் மாசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சிரிச்சு வயலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபீல் பண்ணுவேன்னா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, திரும்பி விஜயோட மூவிஸ் போடுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். செமையாக இருந்துச்சு. அதான் புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏதோ தளபதி புது படம் ரிலீஸ் ஆகி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க எல்லாரும். நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. 2 பேரும் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக தளபதி தான். நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க எல்லாருமே. செமையாக சிரிச்சோம். நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சு. கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. வீடியோ கிளாரிட்டி, சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. தென்றல் வரும் சாங் நல்லா இருந்தது. அது ஆனால் ஒன்ஸ் மோர் போடல, ருக்கு மட்டும் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, அழுகியாக வந்துடும் அப்புறம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவர் மாதிரி ஒரு ஹீரோலாம் இனி வருவாங்களான்னு சொல்லவே முடியாது. அவரோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முன்னாடி வரணுமா? சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஃபேன்ஸ் கூட பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு ஃபேன் மட்டும் இல்லை, மீன்ஸ் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், 2 ஃபேன்ஸ் மத்தியில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லைக் அவரோட ஹை மூமெண்ட்ஸ், இவரோட ஹை மூமெண்ட்ஸ், லைக் எல்லா ஃபேன்ஸும் மீன்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக என்ஜாய் பண்ண படம். நல்லா விஷுவல்ஸாக இருக்கட்டும், 4Kல பண்ணியிருக்காங்க, சூப்பர். இன்க்ளூடிங் சவுண்ட் டால்பியில் ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நேசமணி அதான் எல்லாரும் தான் கேட்குறாங்க. அது சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் எவர் கிரீன் காமெடி. அது அப்டேட்டர்லாம் ஆகலை. ஸோ எப்போ பார்த்தாலும் ஆமாம், நானே யூடியூப் டிவி அந்த மாதிரி பார்த்தது, தேட்டரில் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் நியூ இந்த மாதிரி. ஏன்னா 2 பேரோட ஃபேன்ஸ் கூட பார்க்குறதுலாம் ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் கூட 2 வாட்டிலாம் போட்டு நல்லா வைப் பண்ணோம். ஓவராலாக அதான் சொன்னேன், இது விஷுவலி கூட நல்லா இருந்துச்சு. லைக் எந்த சீன்ஸும் ஆட் பண்ணல, கட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் 2001 எடுத்த மாதிரி நமக்கு அப்படி ஃபீல் ஆகாது. ஸோ ப்ராப்பராக இவங்க வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே. பரவாயில்ல, அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். ரீரிலீஸ்னால் என்ன அவ்வளோ இது ஜனநாயகன் வருது, அதில் இதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 69 படம் ரீரிலீஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்ப்போம். அப்படியுமே வைப்பான படம் தான். அதுக்கு மேலே தனித்தனியாக செக்மெண்ட்லாம் கிடையாது, எல்லாமே வைப் தான். அந்த காமெடிஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு வைப்பான ஒரு மூமெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை வாட்டி டிவியில் பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போலாம் ரொம்ப சின்ன பசங்க. இப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நல்லா ஃபுல்ஃபில்லாக வந்து என்ஜாய் பண்ணுறது பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் அந்த நேசமணி கேரக்டர் உள்ளே வரும்போது எல்லாமே ஆடியன்ஸ் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான்.
ஒரு கவலையை மறந்து பார்த்துட்டு போகிற படம் இது. அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்புறமா எல்லாமே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே. அதுவும் வந்து சூர்யா சாருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஜய் சார் வரும்போது அது பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ரெண்டு பேரோட பாண்டிங்காக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த டைலாக்ஸ் இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறது எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் எதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து திரும்ப ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா மேபி நடந்தால் அது சந்தோஷம். அப்படி இருக்கும்போது இந்த படம்லாம் ஒரு கோல்டன் ஏரா மாதிரி, கோல்டன் ஏரா மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி. நான் எல்லா தளபதியோட ரீரீல்ஸ்க்கும் போயிடுவேன். அதனால தான் இந்த படத்துக்கும் வந்து 2வது படம் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. 2 படமும் எனக்கு பிடிக்கும். சூர்யாவும் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. பாட்டும் வடிவேல் காமெடி தான் ஹைலைட்டு. நேசமணி காமெடி தான் ஹைலைட்டு. 2மே ஹைலைட் தான். சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல, அதனால் இதில் தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய வாட்டி டிவியில் தனியாக பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நேருக்கு நேருன்னு ஒரு படம் இருக்குது, அதுவும் பண்ணுறேன்னாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த காமெடி. அதான் அந்த காமெடி தான் நம்ம வீட்டில் பார்க்கும்போது சும்மா தனியாக பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியாது. எங்கள் எல்லாரோட பார்க்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. லைவ் வேறு லெவலில் இருந்துச்சு. காமெடி வேறு லெவலில் இருந்துச்சு. விண்டேஜ் தளபதியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. நான் இளைய தளபதியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. போயிட்டாருன்னா அடுத்த 2027 குறித்து வச்சுக்கோங்க. 2 பேர் தான் கத்தி. ஒன்று டிஎம்கே, இது டிவிக்கே தான் ஜெயிக்குது. டிஎம்கே அடிச்சு தோர்த்துறோம். 2024 அடிச்சு தோர்த்துறோம். ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நோக்கிறோம்.